அடுத்த அதிகாரம் ஊக்கமுடைமை. 60வது அதிகாரம். இப்ப நம்ம 10 உடைமைகள் பார்த்துல 6 உடைமைகள் பார்ப்ப 7வது உடைமை பார்க்கிறோம். இனிமேல் அடுத்து 62ல ஆழ்வினை உடைமையும் 100ல பண்புடைமையும் 102ல நான்குடைமையும் பார்ப்போம். இந்த உடைமை என்பதே நம்முடைய உள்ளார்ந்தது என்பதை நாம் அவ்வப்போது ஒவ்வொரு உடைமையை சொல்லுகிற போதும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அது இந்த அதிகாரத்தை சொல்ல போறார். பொருளுடைமை என்பது உடைமை இல்லை. ஆனா நம்ம சொல்லுகிறோம் பொருளுடைமை என்று. பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்பதுதான் கருத்து. இங்கே 10 உடைமைகளுள் இது 7வது உடைமை. உடையை நெகிழ விடாமை போல் நெகிழவிடா அகத்தன்மையை உடைமை எனப்பட்ட 10ம் உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கு இடுக்கன் களைவதாம் நட்பு. ஆடை நெகிழ்கிறது. நெகிழ்கிற போது இந்த கைகள் தானாகவே சென்று அதை பிடித்துக் கொள்கின்றன. அதுதான் நட்பு என்று 788வது குறள்ல 79வது அதிகாரத்திலே சொல்ல போகிறார். அதற்கு இந்த இடத்திலே அந்த குறள் தேவைப்படுகிறது. நள் சிறப்பு லகரம் இல்ல, புது லகரம். நல் நள் என்று அந்த உச்சரிப்பை தெளிவாக சொல். நள் கூட்டல் பூ நட்பு. நள் என்பதற்கு விடுதல் இல்லா சிறப்பு என்று நள்ளிரவு என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு கப்பிய இருளகலா பொழுது, கப்பிய இருள் அகலா பொழுது என்று கூறும். நீ அந்த விண்விளக்குகள் எல்லாம் இருக்கின்ற காலத்தை நினைத்து பார்க்க முடியாது. நான் அந்த காலத்தில் நினைத்து பார்க்கிறேன். நான் ஒரு திருவிழாவுக்காக விடியற்காலம் 4:30 மணிக்கு அந்த பகுதியிலே செல்கிறேன். 7 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். நான் சொல்வது 60 ஆண்டுகளுக்கு முன்னால 10-12 வயதிலே செல்கிற போது எங்கேனும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அல்லது 1 மைல் தூரத்துக்கு ஒரு விளக்கு வைத்திருப்பார்கள். இப்பொழுது இருக்கிற விளக்கு மாதிரி அன்று எண்ணெய் போட்ட விளக்கு, அது மெல்ல எரிந்து கொண்டிருக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் அந்த கப்பிய இருள். இந்த இடத்தை நான் பார்க்கிற போது நள்ளிரவு என்பதற்கு கப்பிய இருள் அகலா பொழுது, அதுக்கு விளக்கம். கப்பிய இருள் அகலா பொழுது, கும்மு இருட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப வழக்குல அதை கும்மு இருட்டுமாங்க, அவ்வளவு இருட்டு. அதைத்தான் நள்ளிரவு என்று சொல்லுகிறோம். நள் என்பதற்கு விடுதலில்லா செறிவு என்பது பொருள். இப்ப இங்கே நட்பு என்பதற்கு இங்கே உடுக்க இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களையவதாம் நட்பு என்பதை போல இங்கே உடையர் எனப்படுவது ஊக்கம். இங்கே சொல்லப்படுகிற 5 குறள்களை சொல்கிறேன். 591 முதலாவது குறள் பார்க்க போகிறோம். உள்ளம் உடைமை உடைமை, உடையர் எனப்படுவது ஊக்கம், உள்ளத்தனையது உயர்வு, உள்ளம் இல்லாதவர் எய்தார், உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. ஊக்கம் உடல் சார்ந்தது என்று, அது உள்ளம் சார்ந்தது என்பதற்கு இந்த 5ம் எடுத்துக்காட்டு. உடல் சார்ந்தது என்று எது? ஊக்கம். உள்ளம் சார்ந்தது. உள்ளமாம் ஊக்கத்திற்கு ஊக்கம் என்பதோடு அறிவு என்றும் ஒரு பொருள் உண்டு. அறிவிலா ஊக்கம் முரட்டுத்தனம் என பழிக்கப்படுமே அல்லாமல் புகழுக்குரியது ஆகாது என்பதை உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை என்றார். ஊக்கம் என்பது போர்க்களம், செயற்களம், ஆடற்களம் என்பவற்றுக்கு ஏண்டி என்றும் அழியா புகழ்களத்திற்கு உரிமை பூண்டது என்பதை உள்ளம் இயலாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு என்று இந்த அதிகாரத்திலே 8வது குறளிலே சொல்ல போகிறோம். விளை நிலம் நோக்கி மறைந்து சென்று வளை கவர்ந்து வளை கதிர் தவசத்தை, தவசம் என்கிற சொல்லுக்கு நல்ல தமிழ் சொல், அதுக்கு தானியம் என்று நவதானியம் என்று சொல்லுகிறார்கள். 9 வகையான தவசங்கள். தவசம் என்கிற தமிழ் சொல்லுக்கு தானியம் என்று நாம் சொல்லி பழகிவிட்டோம். அதுதான் தமிழ் சொல் என்று நாம் கருத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தவசம் என்று பொருள். தானியம் என்பதற்கு சிறுதானியங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த சிறுதானியங்களுக்கு தவசம் என்பது தமிழ் சொல். கதிர் தவசம், வளை கதிர் தவசம் கவர்ந்து தன் வளையுள் மறைத்து வைக்கும் எலி போன்ற ஊக்கமில்லார் கேண்மை எனக்கு வேண்டுவதில்லை. கடுமை மிக்க கண்ணை உடைய வலிய பன்றி இடப்பக்கம் வீழ்ந்ததாக என்று அதனை உண்ணாமல் மறுநாள் பெரிய மலை குகை விட்டு வேட்டைக்கு கிளர்ந்து பாருங்க. ஒரு மனிதனுக்கு இந்த படையில அவன் குடிமை வச்சிருந்தா அவனோட சண்டை போட மாட்டான், பெண் தன்மை இருந்தா சண்டை போட மாட்டான், தன்னோட ஒத்த வயது இல்லாம பெரியவனாக சின்னவனாக இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அது போல இங்க புலிக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. யாரும் நம்ப முடியுதான்னு பாருங்க. ஆனா நம்பணும். பரியது நம்ம சொன்னோம்ல, பரியது குண்டா இருக்கும், கூறுங்கோட்டது பெரிய தந்தம் இருக்கும் கோடு. ஆனா புலி தாக்குனா பயப்படும் அப்படின்னு பார்த்தோமா, அதை போல இந்த புலியானது பன்றியை
வீழ்த்துகிறது. அவர் வீழ்த்துகிற போது தனக்கு இடப்பக்கம் விழுந்துட்டுதான், அதனால அது சாப்பிடலையா. இதனுடைய விரிவை நாளை பார்ப்போம். நேற்று ஊக்கமுடைமை என்றால் என்னங்கிறத பத்தி பார்த்தோம். 10 உடைமைகளில் இது 7வது உடைமை என்பதையும், மற்ற உடைமைகளை விட உள்ளம் உடைமையே உடைமை. அதான் ஊக்கம் உடைமை. உள்ளம் என்றால் அறிவு என்றும் ஒரு பொருள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். உள்ளமாம் ஊக்கத்திற்கு ஊக்கம் என்பதோடு அறிவு என்னும் பொருளும் உண்டு என்று. அறிவிலா ஊக்கம் முரட்டுத்தனமாகிவிடும் என்பதனாலே அதற்கு அறிவும் என்று ஒரு பொருள் உண்டு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை என்பதனால் இதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஊக்கம் என்பது போர்க்களம், செயற்களம், ஆடற்களம் என்பவற்றிற்கு அன்றி என்றும் அழியா புகழ்களத்திற்கு உரிமை பூண்டது என்பதை உள்ளம் இல்லாதவர் எய்தார் என்று நாம் 8வது குறளிலே அதை விரிவாக பார்க்க போகிறோம். விளைநலம் நோக்கி மறைந்து சென்று வளைக்கதிர் தவசத்தை, இந்த தவசம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். தவசம் என்பது தமிழ், அதை தானியம் என்று நாம் வழக்கிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல்பண்டம், அதாவது நவதானியம் என்று சொல்லுகிறோம், அதை தவசம் என்று சொல்லுவார்கள். வயல்காட்டிலே எலிகள் தன்னுடைய வலைக்குள் அதை கவர்ந்து சென்று வைத்துக் கொள்ளும். எறும்பு தன்னுடைய உணவுக்காக ஒரு சிறு துளியை கொண்டு சென்று அதை 100க்கும் மேற்பட்ட எறும்புகள் உண்ணும், அது வேறு. ஆனால் எலி செய்வது கதிரை நறுக்கிவிடும், அதனால் விளைவு பாதிப்பு. அதை விரட்டுவதற்காக பாம்பு இருக்கும். நாம் எலியை விட்டு பாம்பை அடிப்போம். அதனால இந்த இரண்டையும் படைத்ததனுடைய நோக்கம், அந்த உஸ் என்ற அந்த பாம்பினுடைய சீறுகிற ஒலியை கேட்டால் எலிகள் பறந்தோடி போகும். பறந்தோடி போகும் என்றால் விரைவாக தன்னுடைய வலைக்குள் சென்று பதுங்கிக் கொள்ளும். அப்படி அந்த எலி கவர்ந்து செல்வது இருக்கிறதே, அதை கவர்ந்து வலையுள் மறைத்து வைக்கும் எலி போன்ற ஊக்கம் இல்லாதவர், திருடி தின்பவர்கள் என்று பொருள். இல்லை, என வேணாலும் ஒப்புமை இது சமுதாயத்திலே எப்படி வேண்டுமானாலும் நாம் ஓமையாக அப்படிப்பட்டவர்களே உங்களுடைய மனத்திரையில் அப்படியே வரணும். யாரெல்லாம் எப்படியெல்லாம் பிறர் பொருளை கவர்ந்து உண்கிறார்கள் என்பதற்கு இந்த ஊக்கமுடைமை என்பது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. தானே முயன்று பொருளை சேமிக்க வேண்டும். இப்படி இந்த எலி போல் திருடக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட ஓமையது. கடைசியாக நாம் பார்க்கிற போது, நேற்று ஒரு புலியானது பன்றியை வீழ்த்துகிறது, அது இடப்பக்கம் விழுந்து விட்டது என்று அதை தின்னாமல் பசியோடு இருந்து மறுநாள் யானையை தகர்த்து அதை உண்கிறது என்கிற செய்தியை பார்த்தா, அதற்கும் பரியது கூர்ங்கோட்டதாயினும் என்கிற குறளை பார்த்தோம். யானை வெறும் எப்ப வெறும் புலி தாக்குரின் யானை பயப்படும். வெறும் என்றால் அச்சமடையும், பயப்படும் என்று பொருள். அப்போ அது மாதிரியான பெரிய விலங்கை வீழ்த்தி அதனுடைய குருதியையும் தசையையும் உண்கிறது. அப்படி கூட இருக்குமா என்றால் இதுதான் எடுத்துக்காட்டு. அஞ்சி சாவார்கள், போரிடுவதற்கும் அஞ்சி சாவார்கள். போர் நடைபெற்று வருகிறது, ஊரெல்லாம் பார்த்தோம். ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் போர், அந்த காசாவில் நடைபெறுகின்ற போர், இதெல்லாம் கேட்டு கேட்டு இருந்தவர்களுக்கு இப்ப நமக்கே அந்த போர் வந்து விட்டது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இதுதான் ஊக்கம். ஊக்கம் உடைமை காரணமாக நாம் 1வது குறளுக்கு செல்கிறோம். உடையர் எனப்படுவது ஊக்கம், அகுதில்லார் உடையது உடையரோ மற்று. அகுதிலார் என்றும் இருக்கிறது, சில பதிப்புகளிலே அகுதில்லார் என்றும் இருக்கிறது. இலக்கணம் 2க்கும் ஒத்துழைக்கிறது. அதனால அகுதிலார் என்றாலும் அகுதில்லார் என்று போட்டாலும் அது ஒத்துழைக்கும். உடைமைகள் எல்லாம் சிறந்து நிற்பது ஊக்கம். ஊக்கம் இல்லாதவர் எத்தனை உடைமைகளுக்கு சொந்தக்காரரானாலும் அவர் ஒன்றுமில்லாதவரே என்று சொல்வதுதான் இந்த குறள். உடையர் எனப்படுவது ஊக்கம். அந்த ஊக்கம் இல்லாதவர் உடையது உடையரோ மற்ற உடையது உடையரோ. மற்ற எந்த செல்வத்தை பெற்றிருந்தாலும், எத்தகைய செல்வங்களை பெற்றிருந்தாலும் அதனால் அவருக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்வதுதான்.
புறத்தே புலப்படாது அகத்தே நீங்காது நிலை பெற்றிருக்கும் ஊக்கமே ஊக்கம் அகுதில்லார் என்றால் அகலா உடமையாக அவ்வூக்கம் இல்லாதவர் தாம் உடையதாக கொண்டிருப்பது மற்ற எதுவாயினும் அதனை உடையவர் அவரோ எனின் ஆஹா என்று சொல்கிறார். ஊக்கமுடைமை போல் உடைமையும் உடைமை என கொள்ளத்தக்கது அன்று என்று அதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் அதனுடைய பொருளாக சொல்லப்படுகிறது. அன்புரி தச்சற்று அறநோக்காது எட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் என்பது 109வது குறள். 101வது அதிகாரத்தில் உள்ள குறளை நாம் இதோடு இணைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அன்பு குணமின்றி அறவழியில் இல்லாமல் இரவுபகலாக தன்னை வருத்தி ஒருவன் தேடிய செல்வம் அவனுக்கோ அவனை சார்ந்தவருக்கோ பயன்படாமல் எவருக்கோ போய் சேர்ந்துவிடும். அதனாலே ஊக்கம் என்பது மிகவும் இன்றியமையாதது. அதற்கு அன்பு குணம் இருக்க வேண்டும், அறத்தின் வழியில் அவன் சேர்த்திருக்க வேண்டும் என்பது கருத்து. நீங்க சமுதாயத்துல நீங்க நிறைய பேரை பார்க்கலாம், நான் நிறைய பார்க்கிறேன். அது மாதிரி அதாவது பிள்ளை இல்லாத சொத்தை கூட்டி குடம் உடைத்தான் என்பதற்காக கொடுப்பார்கள். அப்படி கொடுத்த பலருடைய வாழ்வியை பார்த்திருக்கிறேன். அவர் வசதியாக வாழ்ந்து விட்டு யாராவது ஒரு சொந்தக்காரனுக்கு கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த சொந்தக்காரன் அந்த சொத்துக்களை அவர் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் தானே தின்று தீர்த்து எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் தெருவிலே நிற்கிற கதையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் அவரு கண்டுபிடிச்சுதான் எழுதியிருக்கிறார். நமக்கு தான் எழுத வக்கணை இல்லையே ஒழிய திருவள்ளுவர் இதையெல்லாம் இவ்வளவு நாட்களுக்கு முன்னாலேயே செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தும்பை திணை என்று புறப்பொருள் வெண்பா மாலையில ஒரு செய்தி இருக்கிறது. ஒருவனை ஒருவன் உடை புடை புக்கு கூடை தாங்கிய பெருமை என்று. அதாவது முன்னணி படையுடைய பின்னணி படையில் ஒருவன் ஊடு புகுந்து எருமை கடா போல தடுத்தான் என்பது உள்ளம் உடைமை. உள்ளம் உடைமைதானே உடைமை என்று சொல்கிறார். ஆகையினாலே இந்த முதலாவது குறள்ல உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார் உடையது உடையரோ மற்று என்பதை பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது குறள் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நெல்லாது நீங்கிவிடும். இதை நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். பொருள் உடைமை என்று ஒரு உடைமை கிடையாது, அதை நாம் உடைமையாக கருதி கொண்டிருக்கிறோம் என்பதனாலே அவர் திருவள்ளுவர் பொருள் உடைமை நெல்லாது நீங்கிவிடும், உன்னுடைய உள்ளம் எண்ணம் நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய சிந்தித்தல் திறன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே பொருளுடைமை நிலை பெறாமல் நீங்கிவிடும் என்பதனாலே ஒருவன் ஊக்கமுடைமையே உடைமையாக கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இதை வெற்றி வேர்க்கையில மிக அழகாக ஒரு 5 கன்னிகளாக, அது ஆங்கிலத்தை ஸ்டேன்ஸா என்று சொல்லுகிறார்கள், 5 கன்னிகளாக சொல்லுகிறார் வெற்றி வேர்க்கையிலே. குடைநிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர். குஞ்சரம் என்பது யானை. குடைநிழல் இருந்து குஞ்சரம் உயர்ந்தோர் நடைமெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர். சிறப்பும் செல்வமும் பெருமையும் உடையோர் அறக்கூழ் சாலை அடையினும் அடைவர். நிறைய இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, வறுமையினால அறக்கூழ் சாலை செல்வோர் சிலர் பெருமையாக வாழ்ந்து விட்டு எல்லாம் ஒழிந்து அவரே ஒழித்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டு இவர் ஒரு இரவலர் போல அறக்கூழ் சாலை, அதாவது உணவு தருகிற இடம் எங்கே என்று ஒதுங்குகிறது. ஆனால் தன்னுடைய பொருள்களை எல்லாம் வாரி வழங்கிவிட்டு அந்த தர்மசாலைக்கு அறச்சாலைக்கு தன்னுடைய பொருள்களை எல்லாம் கொடுத்து அங்கே தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு முனிவர் தான் ஓமாந்தூரார் ராமசாமி ரெட்டியார் என்கிற பெருமகனார். முன்னாள் முதல்வராக இருந்து அவருடைய பேரிலே பெரிய மாளிகை எல்லாம் சென்னையிலே அமைத்திருக்கிறார்கள். அரசு நிர்வாகங்களை நடத்துவதற்கு ஓமாந்தூரார் மாளிகை என்றெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அவ்வளவு பெருமைக்குரிய பெருமகனார். அறக்கூழ் சாலை அடையினும் அடைவர். இவர் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்டு செல்லவில்லை, சொத்துக்களை எல்லாம் கொடுத்து விட்டு ஒரு ஓரமாக அமர்ந்து தன்னுடைய தியான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துக் கொண்டவர். சிறப்பும் செல்வமும் பெருமையும் உடையோர் அறக்கூழ் சாலை அடையினும் அடை. அறத்திடு பிச்சை கூவி இறப்போர் அரசோடு இருந்து அரசாடினும் ஆளுவர். அறத்திடு பிச்சை கூவி இறப்போர் அரசோடு இருந்து இப்படி இருந்தவர் அப்படி ஆனார். இப்படி பிச்சை எடுத்தவர் அரசனோட ஒட்டிக்கிட்டு அரச வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்வார். இதை நீங்க சமுதாயத்துல நிறைய பேர் பார்க்கலாம். இந்த கட்சிக்காரனாலாம் பாருங்க, ஆளுங்கட்சியோட சேர்ந்து கொண்டு
எப்படியோ இருந்தான் எப்படியோ ஆயிட்டான் அப்படின்னு இருக்கும். அவனுடைய பேக்ரவுண்ட் பின்னணியை பார்த்தால் முன்னாலே எப்படி வாழ்ந்தான், இப்படி வாழ்கிறான், இவனுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. அப்படி நற்றி வாழ்வது. குன்றத்தனையிடு நிதியை படைத்தோர் அன்றை பகலே அழியினும் அழிவர். நேத்து நல்லாதான் இருந்தான், எப்படியா போச்சு இதெல்லாம்? ஏதோ ஒரு வழியில போயிடும், சூதாட்டத்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு வழியிலேயோ. பல்வேறு வழிகள் இருக்கின்றன, செல்வத்தை அழிப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அப்படி ஆகிவிடும். எழுநிலை மாடம் கால் சாய்ந்துக்கு கழுதைமை பாலினும் ஆகும் என்று திருவள்ளுவர் இந்த கூத்தாட்டு அவை குழாத்தற்றே அற்கா இயல்புற்று செல்வம் என்ற 332 333வது குறள்களையும் நாம் இதற்கு இணையாக படித்து அறிந்து கொள்ள முடியும். அற்கா என்றால் தங்காதது என்று பொருள். அற்குப என்றால் என்றும் தங்கி நிலை பெறுவது என்பது பொருள். அந்த குறள்ல 333 சொல்லுகிறார். அற்கா இயல்புற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் என்று. அற்கா என்றால் என்ன, அற்குப என்றால் என்ன என்பதை இங்கே சொல்லுகிறார். இந்த வெற்றி வேர்க்கையின் மூலமாக இந்த 5 கண்ணிகளில் அவர் மிகச்சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். பெயர் காணப்பெற்ற சங்க சான்றோர், அதாவது சங்க தமிழ் அறிஞர்கள் 473 என்று கணக்கிட்டிருக்கிறார். பெயர் தெரியாம சில பேர் இருக்கும். அதற்கு அந்த அவன் என்ன அந்த பாடல்ல என்ன மாதிரியான ஒரு சிறப்பு செய்தி இருக்கிறதோ அதே அவனுடைய பெயராக நீர்மேல் நடப்பான் என்று ஒருத்தர் பேர். கயிறு திரி கழையனார் என்று ஒருத்தர் பெயர். இப்படியெல்லாம் சில பெயர், அந்த மாதிரி பேர் தெரிந்த பெயர்கள் மட்டும் நமக்கு 473 சங்க இலக்கியங்கள்ல. சங்க இலக்கிய பாடல்கள் 2381. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம் தொல் பழ முந்தையர் வரலாறு, பண்பாடு, நாகரிகம், கொடைநலம், உலக வளம் வந்தது ஆகியவையெல்லாம் நாம் இன்றும் புற்பேடியில் வைக்கப்பட்ட அணி மணி குவை என தொல்காப்பியம் 10 பாட்டு 8 தொகைகளில் அறிய வாய்க்கின்றது என்பது உரையாசிரியருடைய விளக்கமாக இங்கே அமைந்திருக்கிறது. ஆக உள்ளம் உடைமை பொருளுடைமை நெல்லாது நீங்கிவிடும் என்பது 2வது குறள், அதற்கான விளக்கங்கள். அடுத்து 3வது குறள் 93. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஒருவந்தம் என்றால் உறுதிப்பாடு என்பது பொருள். ஊக்கம் உறுதிப்பாடு கைத்துடையார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார். ஊக்கத்தை முதலாக கொண்டு செயல்படும் மன உறுதி உள்ளவர்கள் எந்த நிலையிலும் செல்வத்தை இழந்து விட்டேன் என்று சொல்லி வருத்தப்பட மாட்டார்கள். எல்லாம் போனாலும் அவருக்கு மனதிலே இருக்கிற சிறந்த ஊக்கம் உள்ள உறுதியின் காரணமாக அதை பற்றி கவலைப்பட மாட்டார். சில பேர் இடிந்து விழுந்து விடுவார்கள். ஐயோ போச்சு என்று, நம் கதி அவ்வளவுதான் என்று சுருங்கி விடுவார்கள். அந்த மனக்கவலையை நீக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. 7வது குறளுக்கு போயிடணும். இப்படி அந்த உடம்புக்குள்ளே நரம்புகளை கட்டி இழுத்து பிடித்திருக்கிறார் திருவள்ளுவர் என்று குறிப்பிட்டோமோ அங்கங்கே போகும். தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கல்லால் மனக்கவலை மாற்றல் இருக்கு. மனக்கவலையை மாற்ற வேண்டுமானால் ஒரு வினாடி அவனுடைய திருவடிகளை பற்றி நின்று தியானம் செய்வானேயானால் தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு. இந்த மனக்கவலை மாற்றல் எளிது. அப்படி செய்யவில்லை என்றால் அது அவனுக்கு அரிது என்பதைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக 7வது குறளிலே சொன்னார். இந்த மனக்கவலையை தூக்கி எறிந்துவிட்டு ஊக்கத்தை கை கொண்டு போற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே ஔவையார் பாடிய ஒரு புறப்பாடல் நினைவிற்கு வருகிறது. யானைதன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்து பொய்யாகாதே என்பது. யானைதன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்தது பொய்யாகாதே. அதற்கு சோற்று உருண்டையை வைத்து உருட்டி ஊட்டுகிறார்களே, அதை போல ஊக்கம் உடைமை இருக்கிறது என்பதை இங்கே சொல்கிறார். வெறுவந்த செய்து ஒழுகும், வெறுவந்த செய்யாமை என்று ஒரு அதிகாரம் பார்த்தோம் அல்லவா. வெங்கோலனாயின் ஒருவந்த முல்லைக்கெடும் என்று 3வது குறளிலே பார்த்தோம். அதாவது குடிமக்கள் நாள்தோறும் அஞ்சி நடுங்கும்படி சினத்தோடு ஆட்சி நடத்தும் மன்னவன் விரைந்து அழிந்து போவான் என்பது பொருள். ஆக்கக்கிழவி காரணமுதற்றே என்பது தொல்காப்பியம். ஆக்கக்கிழவி காரணமுதற்றே
இந்த ஆக்கம் ஊக்கம் எப்படி என்பதை தொல்காப்பியர் வழி என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் என்று சொல்லுகிற ஒரு யாம் கொண்டிருந்த நலப்பாடுகளை எல்லாம் இழந்து போனேம் என்று ஆக்கமாவது பொருட்செல்வமே அன்றி ஆகின்ற மற்ற நலப்பாடுகள் எல்லாம் குறிப்பதாகும் என்பது அதனுடைய ஆதல் ஆக்கம். மேன்மேல் பெருகுதல் அல்லாவார் தீரா துயரம் அடைய மாட்டார். அல்லால் ஆக்கப்பட்ட கட்டுப்பட்டு கிடக்க மாட்டார். ஆக்கப்பட்ட என்றால் கட்டுப்பட்டு கிடக்க மாட்டார். இளம் பருவத்து கரிகாலன் அவனை இவன் எளியன் இளையன் என்றெல்லாம் கருதி அவனை தீக்க மாய்க்க பார்த்தார்கள் எதிரிகள். அவர்களை எல்லாம் வென்று எப்படி சீறி எழுந்தானோ அதுதான் ஊக்கம் என்பதை இந்த 3வது குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இங்க 3 ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் என்பதன் மூலமாக நாம் பெறுகிறோம். அதே யானையை ஒரு குழியில் அகப்பட்டு கொண்டது. அது தன் கோடுகளால் அதை குத்தி குத்தி அதை சாய்க்கிறது. மேடு ஏறி மேலே மண் சரி அதன் மேல் கால் வைத்து மேலே வந்து விடுகிறது. இதுதான் ஊக்கம். ஒரு யானைக்கு இருக்கிற அறிவாவது மனிதனுக்கு வர வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். கூறுகில் இதை பட்னப்பாளையில ஒரு கருத்து. கூறுகிர் கொடுவரி குருளை கூட்டுள் வளர்ந்தாங்கு பிறர் பிணியகத்திருந்து பீடுகால் முற்றி அடுங்கரை கவிய குத்தி குழி கொன்று. இந்த யானையினுடைய செயல்பாடுகள் எப்படி சொல்ற? பெருங்கை யானை பிடிபுக்காங்கு நன்னிதின் உணர நாடி நன்னார் செறிவுடை தின்கா பேரிவாள் கழித்து உருகெழுதாயம் ஊழி நெய்தி பெற்றவை மகிழ்தல் செய்யான் செற்றோர் கடிகரன் தொலைத்த திருமாவளவன் என்று அவனுக்கு இன்னொரு பெயர் கரிகாலனுக்கு. என நீள்கிறது. பட்டினப்பாலை 221 229 9 அடிகள் என்பது இந்த குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்தி. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேம் என்று வருந்த மாட்டார்கள். அல்லாவார் என்றால் வருந்த மாட்டார்கள். அவர்கள் உள்ள உறுதி உடையவர்கள் என்பதனாலே அவர்கள் மேன்மேல் உயர்வார்களே தவிர தாழ்ந்து விட மாட்டார்கள். ஆனால் ஊக்கம் இல்லாதவர்கள் ஒழிந்து போவார்கள் என்பதை இந்த 3வது குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து 4 ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இப்படி ஊக்கமுடையவனை வீட்டு முகவரியை கேட்டுக்கொண்டு வருவான். சில நேரங்கள்ல மக்கள் வழக்காட்டுல கொடுக்கிற தெய்வம் கூரைய பொத்துக்கிட்டு கொடுக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கொடுக்கிற தெய்வம் கூரைய பொத்துக்கிட்டு கொடுக்கணும். அதுபோல சிறிதும் தளர்ந்து போகாத ஊக்கமுடையவனை வீட்டு முகவரியை கேட்டுக்கொண்டு அந்த செல்வம் முதலிய ஆக்கங்கள் அவையாகவே சென்றுபடும் என்பதை இந்த 4வது குறள் சொல்கிறது. அசைவிலா ஊக்கம் உடையான் உழை என்றால் என்ன? நிலையில் அசைவிலா மலை போலும் ஊக்கமுடையவன் இடத்து என்கிறார். உழை என்பது 7ஆம் வேற்றுமை உருவு. 7ஆம் வேற்றுமை உருவு இடமென்றும் உழை என்றும் கண் என்றும் பலமுறை பார்த்திருக்கிறோம். அதர்வினாய் செல்லும் என்றால் அழைத்தலோ வேண்டுதலோ இல்லாமல் ஊக்கமுடையான் இருக்கும் இடத்தை எய்தி உதவுவதற்காக செல்வம் வழியை தானே உசாவி அறிந்து செல்லும் என்பது கருத்து. ஆக்கமே வருக உதவுக என்று கூவி அழைக்காமலே ஊக்கமுடையவனுக்கு தானே உதவ தானே வந்து முன்னிற்கும் என்பது கருத்து. இவ்வாறு வந்து நிற்றல் உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு அப்படி வருமா? கிடைக்குமா என்றால் வரும். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா என்னும் மொழியும் உண்டு. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று 103வது அதிகாரம் 3வது குறள் சொல்லுகிறது. குடி செய்வல் நான் இந்த குடியை காப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்ட ஒருவனுக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும், அவனுக்கு முன்னாலே வந்து அவனுக்கு உதவும் என்று குறளையும் நாம் இங்கே இணைத்து படிக்க வேண்டும். அதாவது இந்த 4வது குறளுக்கு 1023வது குறள் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடிதற்று தான் முந்துரும் என்கிற குறளையை நாம் இணைத்து படிக்க வேண்டும் என்பது கருத்து. ஆற்றுப்படை என்று ஒரு முறை இருக்கிறது. அங்க 10 பாட்டுல
செம்பாதி, அதாவது சரிபாதி என்று சொல்லுவோம். அதே செம்பாதி என்று தமிழிலே சொல்லுவோம். 5 நூல்கள் 10 பாடல்களில், ஒவ்வொரு பாட்டும் ஒரு நூல், 10 பாட்டில் 5 பாடல்களில் ஆற்றுப்படை சொல்லப்படுது. 1 திருமுருக ஆற்றுப்படை, 2 பொருணர் ஆற்றுப்படை, 3 சிறுபான் ஆற்றுப்படை, 4 பொருணர் ஆற்றுப்படை, 5 கூத்தராற்றுப்படை. இந்த கூத்தராற்றுப்படை மலைபடுகடாம் என்றும் இன்னொரு பெயர் உண்டு அதற்கு. இந்த 10 நூல்களிலே 5 நூல்கள் ஆற்றுப்படை. ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துதல். தான் மட்டும் உண்ணாமல் மற்றவர்களுக்கும் அங்கே செல், அங்கே கிடைக்கும் என்று அவர்களை ஆற்றுப்படுத்துதல். நீயும் போய் வாங்கிக்கொள், அவன் கொடுக்கிறான். நள்ளி என்கிற பெருமகன் கொடுக்கிறான், அவன் பேர் சொல்லாமல் கொடுக்கிறான், அதோ அந்த வீடு என்று காட்டுகிறது இருக்கிறது. அவன் ஆற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல், அவனை வழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல். நான் பெற்றுக்கொண்டேன், நீயும் பெற்றுக்கொள் என்கிற ஒரு 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 தாராள மனப்பான்மை. இன்னும் அது வழக்கில் சொல்லணும்னா பரோபகாரம். நான் பெற்றதை நான் மட்டும் அனுபவித்தல் இல்லாமல், நான் பெற்றுக்கொண்டேன், நீ செல், உனக்கும் கொடுப்பான் என்று ஆற்றுப்படுத்துதல். இவர்களெல்லாம் இந்த 5லேயும் கூத்தர் அப்படி ஆற்றுப்படுத்தப்படுகிறார், பாணர் ஆற்றுப்படுத்தப்படுகிறார், பெரும் புலவர்கள் எல்லாம் ஆற்றுப்படுத்தப்படுகிறார்கள், பொருணர் ஆற்றுப்படுத்தப்படுகிறார். இப்படி பல்வேறு செய்திகளை இந்த ஆற்றுப்படை மூலமாக இது ஊக்கப்படுத்துதல் என்பது பொருள். அதற்கு இணையாக பரிசில் பெற்றான் ஒருவன், பரிசில் பெற விரும்பி செல்வான் ஒருவனை வழியில் கண்டு, யாம் பெற்ற வளப்பேற்றை நீயும் பெறுவாய் என வழிப்படுத்துவதுதான் இந்த ஆற்றுப்படை. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி. இது இலக்கிய அறிவுரி சென்று பயன் எதிர சொன்ன பக்கம் என்பது ஆற்றுப்படை இலக்கணம் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. 1037வது இலக்கணம். இவ்வாறு ஆற்றுப்படுத்துதலின்றி தானே உரிய வழியை கண்டு சென்று ஆக்குவனவற்றை ஆக்கமே உடையவனுக்கு செய்யும் என்பதாம். சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்கிற பெருமகனை கபிலர் இப்படி பாடுகிறார். 8வது பாடல், புறநானூறு 8வது. வையம் காவலர் வழிமொழி தொழுக வழிமொழிந்து ஒழுக போகமேண்டி பொதுச்சொல் பொறாது இடம் சிறிதன்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பாயி கடந்தருதானை சேரலாதன் என்று மிக அழகாக கபிலர் சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்கிற பெருமகனை பற்றி புறநானூறு 8வது பாடலிலே சொல்லுகிறார். நான் மீண்டும் இந்த குறளை பார்ப்போம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், வழிகேட்டு கொண்டு செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை என்பது இந்த 4வது குறள். 5வது குறளுக்கு வருகிறோம். வெள்ளத்தனைய மலர் நேட்டம் மாந்தரசம் உள்ளத்தனையது உயர்வு. இதை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பது, வழக்கில் அதிகமாக சொல்லுவது. இந்த நீர்நிலை பூக்கள், நீர் 5 அடி இருந்தால் அந்த தண்டானது 5 அடி உயரும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா அது மலர் வளர்வதாக சொல்கிறோம். மலர் மேலே இருப்பது, அந்த தண்டு வளர வளர தண்ணீருக்கு மேலே அந்த பூக்கள் தெரியும். தாமரை ஆனாலும் அல்லி ஆனாலும் எதை வேண்டுமானால் நீர்நிலை பூக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளத்தனைய, வெள்ளம் என்பது நீர், அது நுங்கும் நுரையுமாக புது நீர் வருகிற போது அதற்கு வெள்ளம் என்று பேர் வந்தது, வெள்ளம் என்று. அதுவே பின்னாலே நீருக்கு வெள்ளம் என்று ஆகிவிட்டது என்பது கருத்து. நீர்ப்பூக்களின் தண்டின் உயரம் அது நிற்கும் நீரின் அளவுக்கு உயரும். அதுபோலவே மக்களின் உயர்வு அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே உயர்வும் என்கிற ஒரு சிறந்த அழகான ஒரு ஓமையை இங்கே சொல்கிறார். மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எப்படி மக்கள் தங்களுடைய உள்ளம் எப்படி பறந்து விரிந்து இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் அவர்களுடைய உள்ளமான அவருடைய ஊக்கத்தின் மூலமாக பெறுகின்ற உயர்வு கிடைக்கும் என்பதனாலே இந்த எடுத்துக்காட்டு ஓமையை திருவள்ளுவர் சொல்லுகிறார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். மலர் நீட்டம் என்றால் மலர் நீளவில்லை, அந்த தண்டு நீளுகிறது என்று பொருள். 3 அடி உயரம் தண்ணீர் இருக்கும், ஆனால் அவ்வளவுதான் தண்ணீர் என்றால் அந்த தண்டினுடைய உயரம் 3 அடி தான் இருக்கும். அதற்கு மேல் தண்டு வந்தால் அது வளைந்து உடனடியாக சாய்ந்து விடும், அது தாங்காது. 5 அடி இருக்குமானால் 5 அடி, 8 அடி இருக்குமானால் 8 அடி, அப்படி தண்டினுடைய உயரம் வரும். அதே போல மனிதன் தான் எந்த அளவுக்கு உயர்வாக சிந்திக்கிறானோ அந்த சிந்தனைக்கு ஏற்ப அந்த சிந்தனையில தொய்வு ஏற்படக்கூடாது, அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஊக்கமானது. அந்த ஊக்கத்திலே தொய்வு ஏற்பட்டால் அந்த தண்டு
எப்படி சாய்ந்து விடுமோ அதே போல் இவனுடைய வளர்ச்சியும் தடைபடும் என்பதைத்தான் நாம் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நீரின் நிலையின் ஆழத்திணைவு எவ்வளவோ அவ்வளவு உயர அளவுக்கு மேல்மேல் நிற்பது நீர்ப்பூக்களின் நிலை. மிக்க மாந்தர்களின் ஊக்கத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவு அவர்கள் ஆக்கங்களின் உயர்வும் அமையும். மாந்தர்க்கே உள்ளத்து வீறு உண்டு ஆதலால் மாந்தர்க்கு என்றார். மலர் நீட்டமா கொடி நீட்டமா எனின் கொடி இலை வரப்பி மலரரும்பி விரியாவிடின் நீர் உள்ளே பின்னி வளைந்து தானே கிடக்கும் என்பதையும் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆதலால் கொடியின் நீட்டம் மலர் நீட்டம் ஆயது என்பதை சொல்லுகிறார். இன்னும் இதை விரிவாக ராசராசனுடைய ஊக்கத்தை பற்றி எல்லாம் எடுத்துக்காட்டாக வருகிறது. அது மிகப்பெரிய நேரும். அவன் எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் சென்று எப்படியெல்லாம் தன்னுடைய உள்ள ஊக்கத்தின் காரணமாக படையெடுத்து சென்றான், அங்கேயெல்லாம் எப்படி நன்மைகளை செய்தான். படையெடுத்து சென்று அந்த ஊர்களை எல்லாம் அழித்து விடவில்லை. ராஜராஜனுடைய பெருமை அதில் தான் இருக்கிறது. பாண்டியனை வென்றான், சேரனை வென்றான், சிற்றரசர்களை எல்லாம் வென்றான், இலங்கை சென்றான், இலங்கையிலே உள்ள அரசையும் கைப்பற்றினான். எல்லாம் செய்துவிட்டு யாரையும் கொல்லவில்லை. படை எதிர்த்து போரிட்டு தோற்றவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆனால் திட்டமிட்டு யாரையும் கொல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக இவன் எங்கெல்லாம் படையெடுத்து சென்றானோ அங்கெல்லாம் சிறந்த நீர்நிலைகள் ஏற்படுத்தி இருக்கிறான். புத்த விகாரைகளை கட்டி கொடுத்திருக்கிறான். நாகையிலே கூட ஒரு புத்த விகாரை கட்டியிருக்கிறான் என்பதை கல்கியினுடைய பொன்னியின் செல்வம் மூலமாக நாம் அறிகிறோம். இப்படி பல்வேறு ஊக்கமான செயல்களை எல்லாம் அவன் செய்திருக்கிறான் என்பதனாலே தான் சோழ வளநாட்டிலே கரிகாலன் எந்த அளவுக்கு பெருமையும் உயர்வும் பெற்றானோ அதை போல பல மடங்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே ராஜராஜ சோழன் பெருமையும் பீடும் பெற்றான் என்பது வரலாறு. அனைத்தும் ஊக்கம், அனைத்தும் அவனுடைய உள்ள உறுதி என்பதை இந்த குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரசம் உள்ளத்தனையது உயர்வு.